சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் அக்கா கையில் பாவசாலினி ஒண்ணு போனா ஒண்ணுன்னு அவங்களுக்கு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் தப்பா பேசுனது அந்த பாண்டியன் தானே. தெரியாம தள்ளி விடுறதுக்கு அக்காவும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாங்கல்ல. வேற என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அதிகாரம் கையில இருக்கிறங்கிறதுக்காக நடக்க இருக்க நிச்சயத்தை நிறுத்துறதுங்கிறது பெரிய தப்பு அன்பு. இதெல்லாம் பாவம். உனக்கு புரியுது, ஆனா ஒரு குடும்பத்தை கதற விடக்கூடாதுங்கிறது அந்த தர்மகத்தாக்கு புரியலையே. பாவம் எழில் மாமா. ஏற்கனவே இன்னைக்கு என்னால ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? அன்பு உன்கிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்பு, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற. நீ கோவில் உள்ள வரும்போதே உன் முகம் சரியில்லை. என்னாச்சுன்னு சொல்லு. அண்ணே, கயல் முளைப்பாரி எடுத்துட்டு போகும்போது நீங்க அனுப்பின ஆளுங்க அன்பை கொல்ல போனதே கயல் கிட்ட சொல்லிருக்க மாட்டான்ல? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வள்ளி. அன்பு இல்லை. இந்த நிச்சயம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் இதை பற்றி யார்கிட்டையும் எழில் கூட வாயை திறக்க மாட்டேன். அது போதும்ண்ணே. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா வள்ளி? கயலுக்கும் கயலோட அத்தைக்கும் ஒரு வார் போய்கிட்டு. முளைப்பாரி பிரச்சனை, கௌரவ பிரச்சனை, அது இதுன்னு அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நம்ம கொடுக்க போகிற விஷத்தினால அன்பு செத்தாலும் பழியை அவங்க குடும்பத்தில் யார் மேலே வேணாலும் போடலாம். சூப்பர்ண்ணே. அண்ணே, இந்த விஷத்தை குடிச்சா அவன் பழைக்க மாட்டான்ல? இதை குடிச்சா அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தான், ஆல் க்ளோஸ். ஐயோ டேய் அன்பு, என் பொண்ணுக்கா தாலி கட்ட பாக்குற? இருடா, இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டுறேன். காமாட்சி, வேற வழியே இல்லம்மா. ஒண்ணு உன் பொண்ணு போய் ராஜலட்சுமி காலில் விழணும், இல்ல நீயாச்சும் போய் அவ காலில் விழணும். அப்பதான் அவ கோயில் நிர்வாகத்துக்கிட்ட பேசி கயலோட நிச்சயம் நடக்க ஏற்பாடு பண்ணுவா. இல்லனா அங்க பாரு மூர்த்தி எப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கான்னு. அதெல்லாம் முடியாதுப்பா. என்னப்பா நீ நாட்டாமை என் காலில் விழுந்தா நான் என்னப்பா பண்றேன்? என்னால எதுவும் முடியாதுப்பா. இப்போ வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் என்ன பண்றது? அதெல்லாம் முடியாதுப்பா. நீ இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா வேலைக்காகாது காமாட்சி. ஒண்ணு உன் பொண்ணை சமாதானப்படுத்து, இல்லையா நீ கிளம்பி போய் ராஜலட்சுமி காலில் விழு. அம்மா ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல எழில். என்னை இறங்கி போக வைக்கிறதுலே குறியா இருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. செய்யாத தப்புக்கு என் அத்தை கிட்ட போய் நான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்? தெரியாம நடந்த அசம்பாவிதத்துக்கு ஊர்க்காரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாச்சு. இப்ப அதையும் மீறி நிச்சயதார்த்தத்தை இங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அப்போ நமக்கு இந்த இடமே தேவையில்ல. நம்ம வேற எங்கேயாச்சும் போய் நிச்சயம் பண்ணிக்கலாம். கயல், கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. நான் வேணா போய் கோவில் தர்மகர்த்தா கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேணாம். அவரோட பையன் பாண்டியன் இங்கேதான் தெரியாம வார்த்தையை விடுவான். அவன் உன்னை ஏதாவது சொன்னா எனக்கு இன்னும் கோவம் வந்துடும். என்னால நீ யார்கிட்டயும் பேச்சு வாங்க கூடாது. எனக்கு உன் மரியாதை ரொம்ப முக்கியம். எனக்கானவனை என் முன்னாடி யார் பேசினாலும் என்னால சும்மா இருக்க முடியாது. இல்ல கயல்,
அது நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. இதே ஊர்ல வேற ஒரு கோயில வச்சு நம்ம நிச்சயதார்த்தத்தை முடிச்சுக்கலாம். அத்தைக்கு அதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல. வாய்ப்பே இல்ல கயல். புருஷன் இல்லாம தனியா நின்னு புள்ளைக்கு நல்லது பண்றாளேன்னு அப்பா குடும்பம் உனக்கு சப்போர்ட்டா இருந்து முன்னாடி நின்னு எடுத்து கட்டி இந்த நிச்சயதார்த்த வேலையை செய்யலனாலும் பரவாயில்ல. முடிஞ்ச வரைக்கும் மனசு நோகடிக்காம இருக்கலாம்ல. ஆரம்பத்துல இருந்தே அத்தையும் பெரியப்பாவும் அதை பண்ணாங்களா? கயல் நிச்சயத்துக்கு வரமாட்டோம்னு சொல்லி எத்தனை தடவை உன்னை நோகடிக்க பார்த்தாங்க. பத்தாத குறைக்கு கால்ல வர விழ வச்சிருக்காங்க. சை, தேடி தேடி ஒரு மனசு நோகடிக்கிறவங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்க மாதிரியே தெரியல. இவங்களெல்லாம் ரத்த பந்தம்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு. கயல், இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசாத. இவங்க எல்லாம் உங்க அப்பா கூட பிறந்தவங்க கயல். ஐயோ, எனக்கு அப்படி தெரியவே இல்லம்மா. மனசாட்சியை தொட்டு சொல்லு. தம்பி இல்லாத இடத்துல நாம தான் அவன் பெத்த பசங்களுக்கு முன்ன நின்னு எடுத்து கட்டி நல்லது பண்ணணும்னு பெரியப்பா என்னைக்காவது நினைச்சிருக்காரா? எதிரியை விட மோசமா தான் பாத்திருக்காரு. பத்தாத குறைக்கு அத்தையும் அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. மா, நாம நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட பரவாயில்ல. சரி போ, என்னைக்காவது ஒரு நாள் மூஞ்சிய பாக்குறோமேன்னு சொல்லி சகிச்சிட்டு விட்டுடலாம். ஆனா சபையில நம்ம தலை நிமிர்ந்து நின்னுட கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட போய் எதுக்காக நம்ம அவங்க கிட்ட அடிபணிஞ்சு போகணும்? இந்த அடிமை வேலை நமக்கு தேவையா? மா, பணம் தான் நம்ம கிட்ட இல்ல. அதுக்காக ஏன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கணும்? நீ பெத்த புள்ள தலை குனியணும்னு நினைக்கிறவங்க கால்ல விழுந்து நீ ஏமா என்ன சங்கடப்படுத்துற? எட்ட இருக்கவங்க பண்ற சதி கூட என் கண்ணை உறுத்தாது. ஆனா எனக்கு எல்லாமாவா இருக்கிற நீ ஏன் நிச்சயம் நடக்கணும்னு சொல்லி என்ன எதிரியா நினைக்கிற அந்த அத்தை முன்னாடி மண்டிட்ட பாரு. அம்மாவே நம்ம கூட இல்லையேன்னு சொல்ற இந்த வலி காலத்துக்கும் ஆறாதுமா. ஏய், சும்மா நிறுத்தடி. ஏன் உனக்கு மட்டும்தான் வலிக்குமா? எனக்கு அந்த வலி இருக்காதா? உங்க அப்பா வீட்டு ஆளுங்களை அனுசரிச்சு போன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட நான் கெஞ்சி இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்காக அவங்கள நீ எதிர்த்து பேசாம இருந்திருக்கியா? கை நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டா அம்மா மனசு நிறைஞ்சிருமா? அம்மா இரு, இதோ உன்னை விட வயசுல மூத்தவன் ஆம்பளை பையன். இவன் என்னைக்காவது அக்கா மாமா கிட்ட முறுக்கிட்டு நின்னு இருக்கானா? இல்ல அன்புதான் அக்கா மாமாவை எதிர்த்து பேசியிருக்கானா? எதுக்காக இவங்க எல்லாம் பேசாம இருக்காங்க? எனக்காக தான். அம்மாவை யாரும் குறை சொல்லிடக் கூடாது, சொந்தம் நமக்கு வேணும்னு இவங்களுக்கு இருக்கிற நினைப்பு ஏன் உனக்கு இல்ல? அப்படி எனக்கு இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பெரிய பாக்கிட்ட அடிமையா இருந்திருப்போம். நம்ம இந்த அளவுக்கு சொசைட்டில ஆளா இருக்க முடியாது. போலீஸ் ஆக வேண்டிய பையன் ஏதோ எங்கேயோ பொட்டலம் அடிச்சிட்டு இருந்திருப்பான். மூர்த்தி குடிகாரனா சீரழிஞ்சிருப்பாங்கிறத நீ மறந்துடாத. நம்ம சுயமரியாதையா அப்பா சொந்தத்துக்கிட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்காகவும் அவங்க கிட்ட கையேந்த மாட்டேங்கிற என்னோட விடாப்பிடியான போராட்ட குணம் தான் நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்திருக்கு. எல்லாம் சரிதான் கயல், ஆனா சில இடங்கள்ல விட்டு கொடுத்துதான் போகணும். நம்ம காரியம் தலைக்கு மேல இருக்கும்போது நீயா நானும் உங்க அப்பா சொந்தம் கிட்ட போராடிட்டு இருந்தோன்னு வை, சேதாரம் நமக்கு தான். முளைப்பாரிய நானா போய் தூக்கலாத்த, வேற வழி இல்லாம தான் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்னு உன் அத்தை கிட்ட நீ சமாதானமா பேசுன்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா நீ என் பேச்ச? எல்லாத்தையும் விட என்னோட தன்மானம் தான் முக்கியம். செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு விடாப்புடியா நின்ன. கடைசியில அந்த ராஜியால தான் தர்மகர்த்தாவுக்கும் நமக்கும் இருக்கிற பிரச்சனை தீரும்னு இருக்கு. அதனாலதான் என்னோட மக வாழ்க்கைக்காக வேற வழி இல்லாம நிச்சயத்தை நடத்தி கொடுன்னு ராஜியோட காலை போய் புடிச்சேன். அப்படி என்னடி உனக்கு வீம்பு? உன் பேச்ச கேட்டு நாங்க எல்லாரும் நடக்கிறோங்கிறதுனாலயா? நீ நான் சொல்ற பேச்சு எதுவும் கேட்க மாட்டல? மா, அப்படி இல்லம்மா. அப்புறம் எதுக்காகவும் அத்தை கிட்ட நீ பணிஞ்சு போக மாட்டேங்கிற? நான் கால்ல விழுந்த உடனே அண்ணின்னு அவ எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? அந்த பாசத்துல என்னால வேஷத்தை பார்க்க முடியலடி. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட இறங்கி போறதுனால எதுல குறைஞ்சு போயிட போறோம்? எதுக்காக உன் அத்தை கிட்ட நீ வீம்பு பிடிக்கிற? ஐயோ அம்மா, அத்தைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? எத்தனை வருஷமா நீ அவங்கள பாத்துட்டு இருக்க? உன் பெரிய பக்கிட்ட நெருக்கமா பேசினா அவங்களும் எதிரி ஆயிடுவாங்களா? உன் அத்தை கிட்ட விட்டு கொடுத்து போறதுனால நீ எதுலயும் குறைஞ்சு போயிட மாட்ட. அப்புறம் எதுக்காக நீ வீம்பு பிடிக்கிற?
நீ எது பண்ணாலும் அதை நாங்க ஏத்துக்கணும், சரின்னு சொல்லி கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம வீட்ல நீ தானே பெரிய மனுஷி, நீ வச்சதுதான் சட்டம். உன் பேச்ச மீறி யாராவது கேள்வி கேட்டா வக்கீல விட மோசமா கேள்வி கேப்ப, அப்படிதானே? அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப வந்து நான் அவங்க கால்ல விழுந்துட்டேன்னு துடிக்கிறியே. நான் சொல்லும்போது ஆரம்பத்திலே நீ ராஜு கிட்ட பேசி இருந்தனா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. கயல், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. கல்யாணம், குழந்தை, சொந்தமா ஒரு வீடு இதெல்லாம் நினைச்ச உடனே அமையாது. அந்த கடவுள் மனசு வைக்கணும். காலம், நேரம் இதெல்லாம் கைகூடி வந்தாதான் அந்த பாக்கியம் ஒருத்தருக்கு வந்து சேரும். இப்போ உனக்கு கல்யாண பலன் இருக்கு. யாரோட சூழ்ச்சிக்கும் சாபத்துக்கும் ஆளாகாம எல்லாரோட வாழ்த்துக்களோட நீ எழில கைப்பிடிக்கணும். அதுதான் இங்க எல்லாரோட ஆசையும். அது எனக்கு தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அத்தை கால்ல போய் அம்மா விழுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் என்ன இதுக்காகவா அவ்வளவு கஷ்டப்பட்டேன்? மனசே நொந்து போச்சு. இவங்க யார் காலையும் எந்த சூழ்நிலையிலும் பிடிக்க கூடாதுன்னு தான் நான் இவ்ளோ போராடினேன். எனக்காக செய்யறேன்னு எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து அப்படி நிக்கிறாங்களே, அத நினைச்சாதான் எனக்கு அம்மா மேல கோவமா வருது. கயல், இந்த குலதெய்வ கோவில்ல உன் நிச்சயம் நடக்கணும் தானே அவங்க ஆசைப்படுறாங்க. அது எல்லாமே சரிதான். ஆனா இந்த ஊர்க்காரங்க தான் நம்மள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக நம்ம இங்க இருக்கணும்? ஏன் இங்க இல்லைன்னா நம்ம வேற எங்கேயுமே நிச்சயம் பண்ண முடியாது? கயல், எடுத்தும் கவுத்தோன்னு பேசாத கயல். நிச்சயம் இங்க நடக்கணும்னு எழில் வீட்டாளுங்க, நம்ம வீட்டாளுங்கன்னு மொத்த சொந்தமும் அங்க சபை நிறைய காத்திருக்காங்க. கயல் தர்மகர்த்தாவை தள்ளி விட்டதால நிச்சயம் நடக்கலன்னு சொன்னா வந்திருக்கிற ஒட்டுமொத்த சனமும் உன்னை என்ன வார்த்தை சொல்லுவாங்க? வேலைக்கு போறா, சம்பாதிக்கிறா, அந்த திமிர்ல தான் எல்லாரையும் தூக்கி எறிஞ்சு பேசுறான்னு கெட்ட பேரோட வாழக்கூடாது. அது எங்களால தாங்கிக்க முடியாது. பூமியில பிறந்த எல்லாரும் யாரோ ஒருத்தருக்கு அடங்கி போய் தான் ஆகணும். இந்த உண்மையை நீ ஏத்துக்கோ கயல். ஒருத்தரை பிடிச்சி ஒருத்தர் மேல வந்தவங்க தான் ஏறாலும். யாரோ ஒருத்தர் கிட்ட உன்னை இறங்கி போக சொல்லலையே. உன் அப்பா கூட பிறந்தவங்க தானே, அதுவும் அவங்க வயசுல பெரியவங்க. நீ எல்லார்கிட்டயும் திமிராவே இருந்தவ கிடையாது. காலத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப நீயும் சில பேர்கிட்ட பணிஞ்சு போயிருக்க. அது நீ மறந்துட்டியா? தேவிய விக்னேஷ்க்கு கட்டி வைக்கிறதுக்காக வேதவள்ளி அம்மா கிட்ட நீ பணிஞ்சு போகல? அவங்க உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினப்போ நைட்டு பூரா கொட்டுற மழையில அவங்க வீட்டு முன்னாடி நீ நிக்கல? ஏன் நம்ம அன்பு உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவன் வீட்டுல பிரச்சனை பண்ணும்போதும் சரி, அவன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் சரி, நீ பொறுமையா இறங்கி போய் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணல? உன் தன்மானத்தை விட்டு இறங்கி வந்து தம்பி தங்கச்சிங்க கிட்ட கெஞ்சினதே இல்லையா? அந்த கையில இப்ப எங்க போனா? இப்ப இருக்கிற தைரியமும் துணிச்சலும் அப்ப எங்க போச்சு? அண்ணி, என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிற என் தம்பி தங்கச்சி கிட்ட கெஞ்சறதுல எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் இல்ல அண்ணி. இவங்க எல்லாரும் என் பிள்ளைங்க மாதிரி. எங்களுக்காக எத்தனையோ இடத்துல இறங்கி போன கையன் அவ வாழ்க்கைக்கு ஏன் இறங்க கூடாதுன்னு நினைக்கிறோம். சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் தப்புனா எதிர்த்து நிப்பேன், உரிமைக்காக போராடுறதெல்லாம் தப்பில்ல. ஆனா அந்த குணமே உன் அம்மா அழறதுக்கு காரணமா இருக்கும்போது இந்த சூழ்நிலையில அந்த குணம் உனக்கு தேவையான யோசி. யாருக்கும் அடிப்பணியாத உன் கம்பீரமும் விடாப்பிடியான சுயமரியாதையும் உன்னோட நல்ல காரியத்துக்கு தடையா இருக்க கூடாதுன்னு தான் பொறுத்து போன நாங்க எல்லாரும் கெஞ்சிரோம். எங்களுக்கு உன் நிச்சயம் நல்லபடியா நடக்கணும். இந்த குடும்பத்தை தலை நிமிர வச்சதே நீ. நீ சந்தோஷமா எழில் கையை பிடிக்கணும். யாரோட பழி சொல்லுக்கும் ஆளாகாம உன்னோட நிச்சயம் நல்லபடியா நடந்தா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம் கயல். உன் அத்தை கிட்ட சமரசமாயிடு கயல். பாருங்க நீ,
அவங்களோட ஆணவம் எனக்கு பிடிக்கல. அத எங்களுக்காக பொறுத்துக்க கயல். உன் கல்யாணத்தை நிறுத்தணும்னு சதி செய்யற அளவுக்கு அவங்க கெட்டவங்க கிடையாது. அவங்க நம்ம உணர்வுகளை கால் தூசி கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நாம மட்டும் அவங்கள தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இது மட்டும் சரியா என்ன? நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. மைசன் 28 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருக்குடா. நீங்க ஒண்ணு இந்த அளவுக்குலாம் இல்ல. சும்மா பையன்கிட்ட போய் சொல்லாதீங்க. இல்லாமையா கட்டிக்கிட்டேன். சும்மா. என் தங்கம் அழகா இருக்கடா. தேங்க்ஸ்மா. ஏங்க, அந்த ராஜலட்சுமி ரொம்ப கூல் ஆயிட்டா. அதனால கையில நல்லா சூடாக்கி அவ நேரா ராஜலட்சுமி கிட்ட போய் குடுமி புடி சண்டை போடணும். அந்த அளவுக்கு நல்லா அவளை ஏத்தி ஏத்தி விடுங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் தவளை வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா மட்டும் போதும். சரிங்க, அத நீங்களே கவனிச்சுக்கங்க. நான் ஊடால பூந்து எதுவுமே பேச மாட்டேன். அத்தை சொல்லு செல்லம். என்ன இது கையில? ஜூஸ் தான். எனக்கும் கொஞ்சம் கொடுங்க அத்தை. செல்லம், உனக்கு இல்லாததா? வா. அந்த அன்புவை தவிர எல்லா மூதேவிங்களும் இந்த விஷத்தை குடிச்சிட்டு செத்துருவாளுங்க போல இருக்கே. ஆனந்தி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ரெண்டு நாளா அவளுக்கு இரும்பலும் சளியும் பாடா படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த டைம்ல ஜூஸ் குடிச்சனா அச்சச்சின் தும்பிட்டு தான் இருப்பா. அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்சோண்டு கொடுங்க. இங்க பாரு அனுக்குட்டி, இத நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். சென்னையா இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப ஊருக்கு வந்திருக்கோம். இத குடிச்சு உனக்கு காய்ச்சல சளி பிடிச்ச பக்கத்துல ஹாஸ்பிடல் கூட கிடையாதுமா. நான் சொல்றத கேட்பியே மாட்டியா? அப்பா ப்ளீஸ் பா. இல்ல இல்ல அனுக்குட்டி, நான் சொல்றது சும்மா ஒரு வாய் தான குடிக்க போறா. ஆனந்தி வேண்டாம், கிட்ட ஹாஸ்பிடல் கூட கிடையாது. அனுக்குட்டி, நான் சொல்றத கேட்பலமா. கையில் என் தங்கம் என் கண்ணை பட்டுடும். தேவி, எல்லாம் முடிஞ்சதில்ல? மாமா வராரு. வாங்க வாங்க மாமா. புடவையெல்லாம் கட்டிட்டாளா? கையில உனக்காக உங்க அத்தை டவுனுக்கு போய் நகை வாங்கிட்டு வந்திருக்கா. இத போட்டுக்கிட்டு சபையில வந்து உட்காரு. இந்தாம்மா. மாமா, இதையெல்லாம் கல்யாணத்துல பாத்துக்கலாமே, இப்ப எதுக்கு? விவரம் புரியாம பேசாத காமாட்சி. அதுக்கு இல்ல மாமா, நான் ஏய், அதான் அவர் சொல்றாருல, அப்புறம் என்ன உனக்கு? ஐயோ அக்கா, நான் என்ன சொல்ல நீ வரேன்னா, ஒண்ணும் சொல்ல வேணாம். என் புருஷன் சொல்றத கேளு. ஏ அரலூசு, எதுக்கு இப்ப காமாட்சியை மிரட்டிக்கிட்டு இருக்க? இல்லங்க, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்க மாட்டேன். காமாட்சி எப்பயுமே புரிஞ்சுக்காம தான் பேசுவா. குடும்பத்துக்கு மூத்தவங்களா நாம தான் புரிய வைக்கணும். இத பாரு காமாட்சி, நான் சொல்றத பொறுமையா கேளு. கையலுக்கு நகை வாங்க ராஜி டவுனுக்கு போனதுனாலதான் கோவிலுக்கு வரவே லேட் ஆயிருச்சு. பிளான் பண்ண மாதிரி முளைப்பாரிய ராஜியால எடுக்க முடியாம போயிடுச்சு. அந்த கவலையை ஈடுகட்டுற விதமா கையல் இத கழுத்துல போட்டான்னு வச்சுக்கேன். அண்ணன் பொண்ணு நாம வாங்கி கொடுத்த நகையில அழகா ஜொலிக்கிறாளேன்னு ராஜலட்சுமி சந்தோஷமாயிருவா. இந்த கையல், உடனே இதை போட்டுக்க. என்னம்மா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், நீ அமைதியாவே நிக்கிற? குடுங்க பெரியப்பான்னு ஆசையா வாங்கிக்கோ. ஏங்க, இப்படி கொடுங்க. இந்த டிசைன்லாம் ரொம்ப அழகா இருக்கும், உனக்கும் பொருத்தமா இருக்கும். இந்தா போட்டுக்க. என்ன காமாட்சி மூஞ்சி திருப்பிக்கிட்டா? இதான் நீ புள்ள வளர்த்திருக்கிற லட்சணமா? அக்கா கோச்சுக்காதீங்க. அவளோட வருங்கால மாமியார் வாங்கி கொடுத்ததே அவ மறுத்துட்டா. அப்புறம் எப்படிக்கா அவ இதை மட்டும் ஏத்துப்பா? என்ன காமாட்சி பேசுற? வருங்கால மாமியாரும் சொந்தாத்தையும் ஒன்னாயிடுவாங்களா? ஏன் கையலுக்கு சீர்வரிசை செய்ய ராஜிக்கு உரிமை இல்லையா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மாமா. வேற எப்படி சொல்ற?
எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மகன் நிச்சயம் இங்க நல்லபடியா நடக்கணும். சொந்த அத்தைய அழைக்கலன்னு சபையில யாரும் உங்களை தப்பா பேசிடக்கூடாது. இந்த 2 விஷயத்துக்காக தானே ராஜி கால்ல விழுந்து நீ அழைச்சிருக்க. மத்தபடி அவளை இந்த வீட்டோட பொண்ணா நீங்க யாருமே ஏத்துக்கல. ஐயோ அக்கா, ஏன் சம்பந்தம் இல்லாம எதையும் முடிச்சு போட்டு பேசுறீங்க? வடிவு சொல்றது தப்பா இருந்தா நகையை வாங்கிக்க வேண்டியதானமா? ஐயோ, ஏ காமாட்சி, அதான் தலை சுத்துதுன்னு சுருண்டு விழ பார்த்தல, அப்படி ஒரு ஓரமா உட்கார வேண்டியதானே? எதுக்கு குட்டி போட்ட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் எதுக்கு அலைஞ்சுகிட்டு இருக்க? உன் பொண்ணுக்கு நல்லபடியா நிச்சயம் நடக்கணுமா வேண்டாமா? அப்ப நான் தான் கையலோட அம்மான்னு ஈன பல்ல காமிச்சுக்கிட்டு சபையில அங்கேயும் இங்கேயுமா நடந்துகிட்டு இருக்காத. அதே மாதிரி புருஷன் இல்லாதவ அப்படிங்கிற விஷயத்த நீ மறந்துட்டு எல்லா சாங்கியத்திலயும் முன்னாடி போய் நிக்காத. சரிங்கக்கா, நான் வந்து நிக்கல. வடிவக்கா, இத வரேன் சரோஜா. உனக்கு நான் சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும், புரிஞ்சு நடந்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீக்கிரம் வாங்க. இல்லடா, ஆனந்துக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர முடியல. டேய் மச்சி, ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்க அத்தை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் அத்தை? அத்தை, அதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நிச்சயதார்த்தம் நடக்க போகுதில்ல, அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க, அழுத மாதிரி இருக்கு. என்னாச்சு அத்தை? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, மனசுதான் படபட நடிச்சுக்குது. அத்தை, என்னாச்சு? எதை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? அந்த விஷயத்த சொல்லுங்க. மாப்பிள்ள, நான் சொல்ல போற விஷயத்த கேட்கும்போது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனா என்னோட மனநிலையில இருந்து நான் உங்ககிட்ட அதை பிச்சையா கேக்குறேன். அதுக்கு நீங்க மறுப்பு சொல்ல மாட்டீங்கிற நம்பிக்கையில வந்திருக்கேன். அத்தை, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்பிள்ள, இன்னைக்கு நிச்சயம் முடிஞ்ச கையோட கையில் கழுத்துல நீங்க தாலியை கட்டிடுறீங்களா? என்னத்த சொல்றீங்க? எதுக்கு இந்த திடீர் முடிவு? காரணம் இருக்கு மாப்பிள்ள. கையலுக்கு எல்லார் முன்னாடியும் நல்லது பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவளோட துணிச்சல பாக்குற எல்லாருக்கும் அவ திமிரு பிடிச்சவளா தெரியறா. ஆனா அவளை பெத்த எனக்கும் அவளை கட்டிக்க போற உங்களுக்கும் தான் அவளோட முழு மனசு என்னன்னு தெரியும். பாக்குறதுக்கு கம்பீரமா இருந்தாலும் அவ மனுஷங்க கிட்ட கள்ளம் கபடம் இல்லாத பாசத்தை தான் எதிர்பார்க்கிறா. அக்கா மாமா கிட்ட எங்களுக்காக சண்டை போடுறது, ராஜலட்சுமி கிட்ட தன்னை விட்டு கொடுக்காம போராடுறதுன்னு அவளோட கராரான குணத்தினால கல்யாணத்துல எங்க சொந்த பந்தம்லாம் எங்க வராம போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இன்னைக்கு ஏதோ அப்படி இப்படி இருந்தாலும் சொந்த பந்தம்னு எல்லா கூட்டமும் கூடியிருக்கு. இது உடைஞ்சிடாம கட்டுக்கோப்பா பாத்துக்கணும்னு நான் ரொம்ப சிரமப்படுறேன் மாப்பிள்ள. நிச்சயத்துக்கு கூட்டின இந்த கூட்டத்தை திரும்ப கல்யாணத்துக்கு என்னால கூட்ட முடியுமான்னு தெரியல. அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேனான்னு கூட தெரியல. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, சும்மாதான் ஒரு பேச்சுக்காக சொன்ன மாப்பிள்ள. இன்னைக்கு திருவிழாவுக்கு நிரம்பி வழிகிற இந்த கூட்டத்தோடவே கையலுக்கும் உங்களுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு என்னோட உள் மனசு சொல்லுது. இந்த விஷயத்த சொன்னா
கையல் சம்மதிக்க மாட்டா. ஆனா நீங்க சொல்ற விதத்துல சொன்னா அவ கண்டிப்பா ஒத்துப்பா. நான் பெத்த பிள்ளைங்களை விட ஒரு தாயா என்னோட பரிதவிப்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டவரு நீங்க தான் மாப்பிள்ள. அதனாலதான் நான் இத பத்தி உங்ககிட்ட பேசுறேன். கையலோட கல்யாணத்தை பார்க்கணுங்கிறது தான் என்னோட நீண்ட நாள் கனவு. அது இன்னைக்கு நிஜமாகணும்னு நான் நினைக்கிறேன் மாப்பிள்ள. இல்ல கையல், நீ ஒரு வீட்டுக்கு மருமகளா போக போற. இனி எல்லாரையும் அனுசரிச்சு நீ நடக்கணும். பிறந்த வீட்டோட பேரை காப்பாத்தணும். அம்மா, என்ன டென்ஷன் ஆக்காத. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எதுக்கு நீ எழில் கிட்ட தாலி கட்ட சொன்னேன்னு கேட்டா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்க. கையல், இத்தனை நாளா நீ வாழ்ந்த வாழ்க்கை வேற. ஆனா நீ இப்ப இன்னொரு வீட்டுக்கு மருமகளா போக போற. சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். இத பாரு, தம்பி தங்கச்சின்னு நீ எந்நேரமும் அவங்கள பத்தியே யோசிக்காத. நீ உன் உடம்பையும் நல்லா பாத்துக்கோ. மா, உன் அறிவுரெல்லாம் சரிதாம்மா. அதுக்காக கையலுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணணும்னு என்ன நெருக்கடியில இருக்கும்? கேளு மூர்த்தி, இதுதாண்டா நான் உங்க கூட இருக்கிற கடைசி நிமிஷம். நீங்க எல்லாரும் என்னை பிரியாம ஒத்துமையா கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழணும். அம்மாவை நினைச்சு நீங்க யாரும் வாழக்கூடாது. என் உடம்பு போனாலும் என் மனசு உங்க கூடவே தான் இருக்கும். மா, ஐயோ என்னாச்சுமா? ஏன் இப்ப கண் கலங்குற? ஒண்ணு இல்ல கையல், உன்னை இப்படி மன பொண்ணா பாக்கணும்னு தானே நான் இத்தனை வருஷம் தவ இருந்தேன். அது இன்னைக்கு நடக்க போதில்ல. அதான் என்னையே அறியாம கண் கலங்குது. சரி சரி, நீ அழாத, கண்ணத்தோட. அம்மா, உனக்கு என்னாச்சுமா? உடம்பெல்லாம் இப்படி சில்லுன்னு இருக்கு, ரொம்ப வேர்த்து கொட்டுதே. என்னமாச்சு? என்னாச்சு திடீர்னு இப்படி ஆகுது? எதுக்கு இப்படி வேர்வை கொட்டுது? ஒண்ணு இல்ல கையில், எனக்கு ஒண்ணு இல்ல. பாரு, நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணுங்கிற பதட்டத்துல நான் இருக்கேன். ஐயோ வேற ஒண்ணும் இல்ல. அம்மா போய் சொல்லாதானே. உன்னோட இந்த கண்ணீரு பேச்சு என்ன வேற மாதிரி யோசிக்க வைக்குது. அம்மா, என்னாச்சுமா உனக்கு? என் தயவு இல்லாம உன் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்கும்னு அத்தை ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அந்த ஆண்டவனுக்கு பொதுவா அவ எதுவும் சொல்லல. அப்புறம் உன் கோவம் அவளுக்கு பிடிக்கலனாலும் எனக்காக நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அவதான். அம்மா, அப்போ எதுக்காக உடனே என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட? திரும்பவும் இந்த மாதிரி பெரிய கூட்டத்தை என்னால கூட்ட முடியாதோன்னு ஒரு சின்ன தயக்கம், அவ்வளவுதான். அம்மா, உன் வாய் போய் சொல்லுது. உனக்கு வேற ஏதோ பிரச்சனைமா? அதான் கல்யாணம் நடக்கணுங்கிற விஷயத்தை என்கிட்ட கேட்டா திட்டுவேன், சண்டை போடுவேன்னு சொல்லி இத பத்தி நீ போய் எழில் கிட்ட பேசியிருக்க. அம்மா, உனக்கு என்ன ஆச்சு சொல்லு. இப்போ எதுக்காக திடீர்னு இந்த முடிவு? அம்மா, தயவு செஞ்சு அழாம சொல்லுமா.
மா எதையும் மறைக்காத, எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு.